ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் 10th ஸ்டாண்டர்டில் உள்ள இந்திய அரசியலமைப்பு இதில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 88 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் இந்த லெசனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு வச்சு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் சட்டம் எது? சரியான விடை பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம். செகண்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? சரியான விடை ஆப்ஷன் பி, அமெரிக்கா. தேர்ட் கொஸ்டின், நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை தெரிவிப்பது எது? சரியான விடை ஆப்ஷன் சி, அரசியலமைப்பு. ஃபோர்த் கொஸ்டின், இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது எப்போது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1946. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் பி, 389. சிக்ஸ்த் கொஸ்டின், இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை மாகாண பிரதிநிதிகள் இருந்தனர்? சரியான விடை ஆப்ஷன் சி, 292. செவன்த் கொஸ்டின், இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் இருந்தனர்? சரியான விடை ஆப்ஷன் சி, 93. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் பலுசிஸ்தானில் சார்பில் எத்தனை பேர் இருந்தனர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் எத்தனை பேர் இருந்தனர்? சரியான விடை ஆப்ஷன் சி, 3 பேர். டென்த் கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1946 டிசம்பர் 9. 11வது கொஸ்டின், இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் பி, 166 நாட்கள். 12வது கொஸ்டின், இந்திய அரசியல் நிர்ணய சபையின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் சி, 2473 திருத்தங்கள். 13வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, டாக்டர் BR அம்பேத்கர். 14வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை பாகங்களை கொண்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 22 பாகங்கள். 15வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை சட்டப்பிரிவுகளை கொண்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, 395. 16வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு எத்தனை அட்டவணைகளை கொண்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, 8 அட்டவணைகள். 17வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1949 நவம்பர் 26. 18வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? சரியான விடை ஆப்ஷன் 1950 ஜனவரி 26. 19வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்திய நாளை எவ்வாறு கொண்டாடுகிறோம்? சரியான விடை ஆப்ஷன் பி, குடியரசு தினம். 20வது கொஸ்டின், பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பாணியில் அவர் கைப்பட எழுதினார்? சரியான விடை ஆப்ஷன் பி, இத்தாலி பாணியில். 21வது கொஸ்டின், யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, நேரு. 22வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த வருடம் திருத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1976. 23வது கொஸ்டின், நம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவ்வாறு தொடங்குகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, இந்திய மக்களாகிய நாம். 24வது கொஸ்டின், பிரெஞ்சு புரட்சி எப்போது ஏற்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1789. 25வது கொஸ்டின், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்கள் எந்த புரட்சியின் போது முழங்கப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் பி, பிரெஞ்சு புரட்சி. 26வது கொஸ்டின், குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்கும் குடியுரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது?
சரியான விடை ஆப்ஷன் சி 1955. 27 ஆப்ஷன் குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி 8 முறை. 28 ஆப்ஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு நீக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி 2003. 29 ஆப்ஷன் இந்திய அரசியலமைப்பின் குடியுரிமை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள் எவை? சரியான விடை ஆப்ஷன் 5 - 11 வரை. 30 ஆப்ஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை ஆப்ஷன் 12 - 35 வரை. 31 ஆப்ஷன் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று அதற்கு பின் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர் எனப்படும் குடியுரிமை பெறும் வழிகளில் இது எந்த வழிமுறை? சரியான விடை ஆப்ஷன் ஏ பிறப்பின் மூலம். 32 ஆப்ஷன் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அதன் பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த வழிமுறையில் குடியுரிமை பெற முடியும்? சரியான விடை ஆப்ஷன் பி வம்சாவளி மூலம். 33 ஆப்ஷன் ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் இந்திய குடியுரிமை பெற எந்த வழியை பின்பற்றலாம்? சரியான விடை ஆப்ஷன் சி பதிவின் மூலம். 34 ஆப்ஷன் நமது இந்திய அரசியலமைப்பு தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி 6. 35 ஆப்ஷன் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி பகுதி 3. 36வது வருஷம் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி 5. 37வது வருஷம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் சி உச்சநீதிமன்றம். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் கூற்றுப்படி எந்த அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 32. 39வது கொஸ்டின் சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பது எது? சரியான விடை ஆப்ஷன் பி ஆட்கொணர்வு நீதி பேராணை. 40வது விஷயம் மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடிந்த பேராணை எது? சரியான விடை ஆப்ஷன் பி கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. 41 வருஷம் ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுத்துவதை தடுப்பது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தடையுறுத்தும் நீதி பேராணை. 42 வருஷம் உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கு அல்லது உயர் அதிகாரிக்கு அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை எது? சரியான விடை ஆப்ஷன் சி ஆவணக்கோட்பு பேராணை. 43 வருஷம் சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் பேரணை எது? சரியான விடை ஆப்ஷன் சி தகுதி முறை வினவும் பேராணை. 44 வருஷம் இந்திய அரசியலமைப்பின் குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்ட எந்த பிரிவு உரிமைகளை தடை செய்ய முடியாது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 20 மற்றும் 21. 45 அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 எந்த சட்டப்பிரிவில் தரப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் 36 - 51 வரை. 47 அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? சரியான விடை ஆப்ஷன் பி 3 பெரும் பிரிவுகள். 47 இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எதை விவரிக்கிறார்? சரியான விடை ஆப்ஷன் பி அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு. 48 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எத்தனையாவது சட்ட திருத்தமாகும்? சரியான விடை ஆப்ஷன் பி 86வது சட்ட திருத்தம். 49 இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21 ஏயின் கீழ் எந்த உரிமை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தொடக்க கல்வி. 50வது பிரிவு 45 திருத்தம் மாநில அரசுகளின் முன்பருவ மழலையர் கல்வியை எத்தனை வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி 6 வயது. 51வது இந்திய அரசியலமைப்பின் முன்னாள் சோவியத் யூனியன் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது எது?
சரியான விடை ஆப்ஷன் பி, அடிப்படை கடமைகள். 52வது கொஸ்டின், காங்கிரஸ் கட்சி சர்தார் சரண் சிங் கமிட்டியால் அடிப்படை கடமைகளை குறித்து ஆராய பரிந்துரை செய்தது எந்த வருடம்? சரியான விடை ஆப்ஷன் பி, 1976. 53வது கொஸ்டின், ஒவ்வொரு இந்திய குடிமக்களின் கடமையை எந்த சட்டப்பிரிவு வலியுறுத்துகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, பிரிவு 51A. 54வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, 7வது அட்டவணை. 55வது கொஸ்டின், 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து எத்தனை துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது? சரியான விடை ஆப்ஷன் சி, 5 துறைகள். 56வது கொஸ்டின், மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு எந்த ஆண்டும் மூவர் குழு ஒன்றை நியமித்தது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1969. 57வது கொஸ்டின், இந்திய அரசியல் சட்டத்தின் எந்த பகுதி மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, பிரிவு 12. 58வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின் கீழ் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு அதை மத்திய அரசும் மாநில அரசும் பிடித்து கொள்கின்றன? சரியான விடை ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 280. அரசியலமைப்பு சட்டப்பகுதி 343 351 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் எதை விவரிக்கின்றன? சரியான விடை ஆப்ஷன் சி, அலுவலக மொழிகள். 60வது கொஸ்டின், அலுவலக மொழிகள் எத்தனை தலைப்புகளின் கீழ் பிரிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, 4 தலைப்புகள். முதலாவது மொழிக்குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1955. நாடாளுமன்றம் எந்த ஆண்டு அலுவலக மொழி சட்டம் இயற்றியது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1963. 63வது கொஸ்டின், மத்திய அரசின் அனைத்து அலுவலக நோக்கங்களுக்காகவும் நாடாளுமன்ற கருத்து பரிமாற்றத்திற்காகவும் ஹிந்தியுடன் எந்த மொழியின் பயன்பாட்டை தொடரலாம் என்று கூறியது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஆங்கிலம். 64வது கொஸ்டின், 1967ஆம் ஆண்டு அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் அலுவலக மொழியாக எந்த மொழியை தொடரலாம் என அறிவித்தது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஆங்கிலம். 65வது கொஸ்டின், தொடக்கத்தில் எத்தனை மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன? சரியான விடை ஆப்ஷன் சி, 14. 66வது கொஸ்டின், தற்பொழுது எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன? சரியான விடை ஆப்ஷன் சி, 22. 67வது கொஸ்டின், செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாடு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 2004. 68வது கொஸ்டின், இந்தியாவில் எத்தனை மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றிருந்தன? சரியான விடை ஆப்ஷன் சி, 6. 69வது கொஸ்டின், தமிழ் மொழி எந்த வருடம் செம்மொழி பட்டத்தை பெற்றது? சரியான விடை ஆப்ஷன் சி, 2004. 70வது கொஸ்டின், அரசியலமைப்பின் எத்தனை வகையான அவசர நிலைகள் பற்றி கூறப்பட்டுள்ளன? சரியான விடை ஆப்ஷன் சி, 3. 71வது கொஸ்டின், போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிவு 352. 72வது கொஸ்டின், அவசர நிலையின் காலம் அதிகபட்சம் எவ்வளவு காலமாக இருக்க முடியும்? சரியான விடை ஆப்ஷன் பி, 3 ஆண்டுகள். 73வது கொஸ்டின், ஒரு மாநிலத்தின் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரிவு 356. 74வது கொஸ்டின், மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக யாரால் ஆளப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஆளுநர். 75வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, பஞ்சாப். 76வது கொஸ்டின், குஜராத்தில் முதலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1951. 77வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை எந்த சட்டப்பிரிவின் கீழ் பிறப்பிக்கலாம்? சரியான விடை ஆப்ஷன் பி, பிரிவு 360.
78வது கொஸ்டின் அரசியலமைப்பின் எந்த பிரிவில் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன? சரியான விடை ஆப்ஷன் சி, பிரிவு 368. 79வது கொஸ்டின் அரசியலமைப்பின் சிறிய அரசியலமைப்பு என்று எந்த சட்ட திருத்தம் அறியப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, 42வது சட்ட திருத்தம். 80வது கொஸ்டின் அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய எந்த ஆண்டு எம்.என். வெங்கடாச்சலய்யா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2000. 81வது கொஸ்டின் அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து ஆராய 2007 யாருடைய தலைமையில் ஒரு ஆணையத்தை வெளியிட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, எம்.எம். பூஞ்சி. 82வது கொஸ்டின் பொறுத்துக சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிஷா கொடுத்துருக்காங்க. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடிசா 2014. 83வது கொஸ்டின் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணையாக கருதப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் சி, அரசியலமைப்பு. அரசியலமைப்பின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த உறுப்பினர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. 85வது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்? சரியான விடை ஆப்ஷன் பி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 86வது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதன் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 19 கீழ். 87வது கொஸ்டின் இந்திய அரசு எந்த முறையில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, கூட்டாட்சி முறை. ஃபைனல் கொஸ்டின் நிதி சார்ந்த மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 268 293. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் 88 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே அந்த லெசனில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே இதில் கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் PDF பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் முதல்ல டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோ வச்சு உங்களுடைய ஆன்சரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.